Hi friends, I welcome you all to my channel. ஸோ இதில் வந்து நம்ம மிக்சட் கொஷின் சீரீஸில் வந்து இந்த வீடியோ செகண்ட் வீடியோ அந்த இதில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரோஹன் ஆர்டர் 5 kg ஆஃப் ப்ரீமியம் காஃபி அண்ட் சம் அடிஷ்னல் கேஜிஸ் ஆஃப் ஆர்டினரி காஃபி. ஸோ ப்ரீமியம் காஃபி, ஆர்டினரி காஃபி, ஓகே, இந்த டேர்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. த ப்ரைஸ் ஆஃப் ப்ரீமியம் காஃபி பர் கேஜி வாஸ் 3 times that ஆஃப் த ஆர்டினரி காஃபி சொல்லியிருக்காங்க. அண்டு இப்போ வந்து குவான்டிட்டி ஆஃப் ப்ரீமியம் வந்து 5 kg எடுத்திருக்காங்க. அண்ட் ஆர்டினரி வந்து தெரியல, அதனால XKG. ஓகே, ப்ரைஸ் ஆஃப் த ப்ரீமியம் காஃபி பர் கேஜி வாஸ் 3 times தட் ஆஃப் ஆர்டினரி காஃபி. இப்போ ஆர்டினரி காஃபியோட ரேட் 1 இருந்துச்சுன்னா ப்ரைஸு, ப்ரீமியம் காஃபியோட ரேட் வந்து 3 இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, when order was delivered it found that quantities of premium and ordinary coffee has been checked. குவான்டிட்டி ஸ்வாப் பண்ணிட்டாங்க. அப்போ ப்ரீமியம் காஃபி, ஆர்டினரி காஃபி குவான்டிட்டி ஸ்வாப் பண்ணாங்கன்னா இது XKG கொடுத்துட்டாங்க, இது 5 kg கொடுத்துட்டாங்க. இது ஆனால் ப்ரைஸ் வந்து அதே தானே இருக்கும். ப்ரீமியம் காஃபியோட ப்ரைஸ் அதே தான், ஆர்டினரி காஃபியோட ப்ரைஸ் அதே தான். இதனால சேஞ்ச் இன் பில் வந்து 40% கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஒரிஜினல் குவான்டிட்டி ப்ரீமியம் காஃபி, ஒரிஜினல் குவான்டிட்டி ஆர்டினரி காஃபி. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வெரி சிம்பிள் கொஷின். இந்த கொஷின் சால்வ் பண்ண இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க, குவான்டிட்டி ஸ்வாப் ஆகிடுச்சு, பில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அப்போ டேரெக்டாக இந்த ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. குவான்டிட்டி ப்ரைஸ் போட்டுக்கோங்க, குவான்டிட்டி ப்ரைஸ் போட்டுக்கோங்க. இப்போ எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். 5 × 3 15 மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இந்த வேல்யூ வந்து இனிஷியல் வேல்யூ. ஃபைனல் வேல்யூ என்னது? 3 × x 3x அண்ட் 1 × 5. இப்போ இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ போகும்போது 40% இன்க்ரீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த சேஞ்ச் இதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸு. அப்போ இது இனிஷியல், இது ஃபைனல் அதிகமாக இருந்தால் தானே இது. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 3x - x வந்து 2x அண்ட் 5 - 15 வந்து -10 வரும். இது வந்து டிஃப்ரென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் தானே பார்ப்போம். அப்போ தான் அப்போ 15 + x கூட கம்பேர் பண்ண போகிறோம். 40% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ திஸ் இஸ் 40/100. இந்த டிஃப்ரென்ஸ் 40% இருக்குங்களா, 40/100. வெரி சிம்பிள் லாஜிக் தான். இப்போ இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதை கட் பண்ணுங்கள், இதை கட் பண்ணுங்கள். 2 2s are 2 5s are. இந்த 5 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 10x - 50. இந்த 2 எங்கே மல்டிப்ளை பண்ணால் 30 + 2x. இந்த 2x இங்கே போச்சுன்னா 8x. இந்த 50 இங்கே போச்சுன்னா -50 + 50 ஆகிடும் 80. அப்போ எக்ஸோட வேல்யூ 8, சாரி 10. எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும்? 8 1s are 8 10s are. அப்போ எக்ஸோட வேல்யூ 10. இப்போ வந்து இந்த எக்ஸோட வேல்யூ என்னது? 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் ஒரிஜினல் குவான்டிட்டி ப்ரீமியம் காஃபி டு இது கேட்டிருக்காங்கன்னா இது 5 இது 10. அப்போ வந்து 5:10. சிம்பிளை பண்ணால் 1:2. ஸோ 1:2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதான் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். ஓகே, இதுவுமே காமனாக கேட்குற கொஷின் தான். ஃபார்மேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபார்மேட்டை டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே, மோஸ்ட்லி அப்படியே தான், லாங்குவேஜ் எல்லாமே சேமாக இருக்கும். இந்த ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி தான் டிஃபராக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். A fruit seller buys 3 varieties of mangoes. So 1 2 3 varieties of mangoes. First variety is brought at 4 at 10. அப்போ 1ஓட வேல்யூ என்னது? 10/4. Second is bought at 5 at 12. அப்போ 1ஓட வேல்யூ என்னது? 12/5. Third is brought at 2 for 5. அப்போ 1ஓட வேல்யூ என்னது? 5/2. He mixes them in 2:3:1 ratio. 2:3:1ல மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணோம்? × 2 × 3 × 1. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் பற்றி நம்ம இது பேசுகிறோம். செல்லிங் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்கான்? ஒரோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 7/3. 3 for 7ல. இப்போ இது ஈக்குவேட் பண்ணாலே வில் கெட் த ஆன்சர். பட் நம்ம வந்து இந்த ஃப்ராக்ஷனில் போட்டோம்னா டைம் வந்து அதிகமாக டேக் ஆகும்.
இவ்வளோ தான் கொஷின். இது கண்டுபிடிச்சி இதோட டிஃப்ரென்ஸு பை காஸ்ட் ப்ரைஸ் போட்டோன்னா ப்ராஃபிட்டாக லாஸான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த ஃப்ராக்ஷனை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ 10 × 2 10 × 2 வந்து சிம்ப்ளை பண்ணிக்கிறேன். இது 20/4 இருக்கும். 12 3s are 36/5 5/2. இப்போ எல்சிஎம் எடுக்கணும் 20 எடுக்கலாம். பட் அதோட சிம்பிளான இந்த கீழே இருக்க 3 டினாமினேட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 20/4 4 × 5 × 2. Similarly 36/5 × 4 × 5 × 2. அதே வந்து 5/2 × 4 × 5 × 2. 4 கேன்சல் ஆகிடும். 5 2s are 10 10 2s are அப்போ 200. நெக்ஸ்ட்டு 5 கேன்சல் ஆகிடும். 4 2s are 8 8 6s are 48 8 3s are 12 8 3s are 24 plus 4 2 88 and 2 2 cancel ஆகிடும். 4 5s are 20 25s are 100. ஸோ ரேஷியோ நமக்கு 200 288 100 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரேஷியோ வந்து 200 288 100 எவ்வளோ சிம்பிளிஃபை ஆகிட்டோம் பாருங்கள் இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூஸை. இப்போ இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ அப்படியே இருக்கும் 7/3. இதை ஈக்குவேட் பண்ணால் இந்த கீழே மல்டிப்ளை பண்ணல, அதை வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 7/3 × 4 × 5 × 2. அப்போ என்ன வரும், சாரி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக்னா சி எவ்வளோ ரொம்ப காமன் மிஸ்டேக். செல்லிங் ப்ரைஸ் என்னது, 3 வந்து 7க்கு செல் பண்ணுறோம். நம்ம வந்து 1 வந்து 7/3க்கு செல் பண்ணுவோம். ஒன்றை வந்து 3 இதுக்கு செல் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 3 1 தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அப்போ 2 + 3 5 5 + 1 6. அப்போ 6ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ 3 7னா 6ஓட வேல்யூ என்னது 14 இருக்கும். இந்த 14 வந்து இதுக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா நம்ம இதில் மல்டிப்ளை பண்ணோம்ல, அதே ஃபேக்டர் இதில் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 × 5 20 × 2 40 40 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 0 4 4s are 16 4 1s are 4 5. அப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து இவ்வளோ, செல்லிங் ப்ரைஸ் வந்து இவ்வளோ. காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 488 588. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 588ம் செல்லிங் ப்ரைஸ் என்னது 516 வந்திருக்கு. ஸோ இப்போ ப்ராஃபிட்டா லாஸ் எவ்வளோ 28. எது மேலே 588லேருந்து × 100. இதை போட்டால் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். 7 4s are 7 8s are 7 4s are 4 1s are 2 1. 100/21 is your answer. 100/21 is your answer. So 100 போட்டிங்கன்னா 4s are 84 6 1 பாயிண்ட் வச்சிங்கன்னா 4 பாயிண்ட் லாஸ்ட்டில் வந்து 4 பாயிண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், லாஸ் ஆஃப் 4.76. இதுதான் ஆன்சர். சிம்பிள். இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இவ்வளோ இதுவாக இருந்துச்சு. சிம்பிளாக பண்ணணுன்னா என்னென்னா, ஒரு வேல்யூவோட ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்த 3 வெரைட்டி இருக்குல்ல, இந்த 3 வெரைட்டியில் இந்த 3 வெரைட்டியில் சிங்கிள் ப்ரைஸு எல்லாத்தோடமே சிங்கிள் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். அதை இதில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போ 3ஓட வேல்யூ கொடுத்துருக்கான், 1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி அதுலேருந்து இதோட வேல்யூ 8, இதுலேருந்து 6 3 4 5 6 6ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை ஈக்குவேட் பண்ணிவிட்டு இதில் என்ன மல்டிப்ளைங் ஃபேக்டர் பண்ணியிருக்கோமோ அதே மல்டிப்ளைங் ஃபேக்டர் இங்கே மல்டிப்ளை பண்ணால் இது ஈக்குவேட் பண்ணி ஈஸியாக அதுலேருந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். இதை ஒன்ஸ் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த கொஷின்ஸ் பார்த்தோன்னே இந்த ஃபார்மெட்டை
இது பண்ணிங்கன்னா 1 மினிட்டுக்குள்ளே சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஃபைனலாக இன்னொரு கொஷனுக்கு போவோம். திஸ் இஸ் a very simple question. நீங்களே சால்வ் பண்ணிடலாம். A drum contains a blend of 3 chemicals PQR. Ratio 3:5:2. 30 liters of this blend are removed and 12 liters of chemical P, 8 liters of chemical Q are poured into the drum. Resultant quantity of chemical Q is 20 liters more than resultant quantity of P. What was the initial quantity of the mixture? Very, 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 very simple question. So, என்ன பண்ணும்? P, Q, R கொடுத்துருக்காங்க. இனிஷியல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:5:2. இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா 5, 6, 7, 8 + 9, 10. இதோட வேல்யூ வந்து 10 யூனிட்ஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இனிஷியல் டோட்டல் குவான்டிட்டி. இனிஷியலாக இருக்கக்கூடிய டோட்டல் குவான்டிட்டி வந்து 10 யூனிட்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும். இப்போ இதுலேருந்து நான் 30 லிட்டர்ஸ் எடுக்கிறேன். 30 லிட்டர்ஸ் எடுத்தாலும் இந்த ரேஷியோ அப்படியே தானே இருக்கும். ஏன்னா 3 ஈக்குவல் குவான்டிட்டி தானே வெளில போகும். என்ன சொல்லிடுறாங்க, 30 liters ஆஃப் த பிளெண்ட் ஆர் ரிமூவ். அப்போ இதே ரேஷியோ தான் இருக்கும். இப்போ 12 liters ஆஃப் கெமிக்கல் P, 8 liters ஆஃப் QR poured into the drum. இப்போ தான் ரேஷியோ மாறும். இதில் 12, அப்போ 3x போட்டுப்போம் ப்ளஸ் 12, 5x போட்டுப்போம் ப்ளஸ் 8 ஆட் பண்ணுறாங்க 2. இப்போ என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க நல்லா கவனிங்க. chemical Q is 20 liters more than resultant quantity of chemical P. இது Q, இது P, இதோட இது எவ்வளோ அதிகமாக இருக்குது, 12 லிட்டர்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இது கூட 12 ஆட் பண்ணுங்கள். 3x + 12 + 20 liters. 20 தானே கொடுத்துருக்காங்க, 20 liters மோர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 3x + 12, இது கூட 20 ஆட் பண்ணால் என்ன வரும், 5x + 8. இப்போ இந்த 3x அங்கே போச்சுன்னா இது 2x, இந்த 8 இங்கே போச்சுன்னா -8. -8 + 12 4, 4 + 20 is 24. ஸோ therefore எக்ஸோட வேல்யூ என்னது, 12. எக்ஸோட வேல்யூ 12. இப்போ இதுதான் எக்ஸு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 12 இந்த டோட்டல் யூனிட் வந்து 10x. 10x × 12 போட்டோன்னா 12, 120. 10 × 12 போட்டோன்னா 120 லிட்டர்ஸ் வந்துருச்சா. பட் இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா இது 30 லிட்டர் எடுத்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொஷனில் கேட்டது கொடுத்து பாருங்கள், இனிஷியல் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் த மிக்சர் கேட்டிருக்காங்க. அப்போ இது 30 லிட்டர்ஸ், இங்கே 30 லிட்டர்ஸ் ஆட் பண்ண தான் இந்த இது வரும். அப்போது 120 + 30, 150 liters. This is our answer. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங் எக்ஸ்ப்ளனேஷன் போயிடுச்சு. 3 questions தான் எடுத்திருக்கோம். ஸோ சிம்பிள், நம்ம சீரீஸை வந்து சிம்பிள் அண்ட் சிம்பிளாக வச்சுருந்தோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 3 ஃபார்மேட் ஆஃப் கொஷின்ஸை பார்த்துக்கோங்க. இந்த 3 ஃபார்மேட் ஆஃப் கொஷின் எஸ்எஸ்சியில் நீங்கள் PYQs நிறைய அட்டன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, செக்ஷனல் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் ரொம்ப ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ ஃபர்தர் இந்த மாதிரி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் கமெண்ட்டில் வந்து ஃபீட்பேக் சஜஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம், இட் வில் பி ஈஸி. தேங்க்யூ. பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, stay tuned for the video. Bye.